Hello everyone, I'm Renuka, audiologist and speech language pathologist, Lotus Care Rehabல ஆன்லைன் கன்சல்டேஷன்ல ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய கிளினிக் நேராக கரூர்லேயுமே இருக்குது. நேராக வர முடிஞ்சவங்க நம்மளுடைய தெரப்பி சர்வீஸ் நேராக வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டாடலர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1 வயதுலேருந்து 5 வயதில் உள்ள குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலான டெவலப்மெண்ட்ஸில் இருக்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பீச் டிலே இருக்க, ஸ்பீச் ப்ராப்ளம் வேறு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம பேரண்டிங் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மக்கிட்ட இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்கள் குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ADHD பேரண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ADHD குழந்தையுடைய பேரண்ட்ஸாக இருக்கிறீங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தோணி இருந்திருக்கலாம். ஸ்கூலில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோமே, அவன் ஸ்கூலில் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் இப்போ ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அவன் ஸ்கூல் என்விரான்மெண்ட் நல்லா அடாப்ட் பண்ணிட்டான். டீச்சர்ஸ் சொல்கிறது எல்லாமே கேட்குறான். அவங்கக்கிட்ட நல்லாவே குட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பெருசாக வரதே கிடையாது. பட் ஆனால் அவன் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே தலைகீழாயிடுது. ஈவன் நெய்பர்ஸ் கிட்ட, தெரியாதவங்க கிட்ட கூட அவன் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கான், ஓரளவுக்கு நல்லா பிஹேவ் பண்ணுறான். பட் வீட்டில் எங்ககிட்ட மட்டும் ரொம்ப மெல்டவுனாக அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ இந்த டவுட் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ADHD இருக்கிற குழந்தைக்கு ஸ்கூலில் பிஹேவியர் நல்லா இருக்குது, பட் வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஏன் சேஞ்ச் ஆகுதுங்கிற டவுட் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து ADHD இருக்கிற குழந்தையுடைய பிரைன் பேட்டர்னை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கணும். ADHD குழந்தையுடைய பிரைன் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைக் இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அதனால தான் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களோட சென்சரி பேட்டர்னில் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுனால தான் நார்மல் குழந்தைக்கு இருக்கிற ப்ராசஸிங் ADHD குழந்தைக்கு அந்த ப்ராசஸிங் சரியாக இல்லைன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ், அதுதான் டெஃபினட்டாக ஒரு ரீசன். பிகாஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால எந்த இடத்துல எமோஷனலி ஸ்டேபிள்டாக இருக்கணும், அந்த எமோஷனல் ஃபயரிங்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் எக்ஸசிவான அக்ரெஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு இரிட்டேஷன், மெல்டவுன் ஆகிறது எல்லாமே நடக்குது. டெஃபினெட்லி ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் அவன் நல்லா இருக்கிறதுக்கான காரணம், ஸ்கூல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வெல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ப்ரீ பிளான்டு ரொட்டீன்ஸ். அந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷன் வரைக்குமே டீச்சர்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்கூல் ஹவர்ஸில் வந்து அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ சம்ஒன் இஸ் வாட்சிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு சில அடாப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ADHD குழந்தை ஸ்கூல் போகிறப்ப இந்த எல்லாமே கண்டிப்பாக இருக்காது. பட் போக போக அந்த ரொட்டீனில் அடாப்ட் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனிங் இருக்கிறதால ஸோ டெஃபினெட்லி அவங்களுடைய பிஹேவியரல் எல்லாத்தையுமே வந்து சப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எமோஷ்னலி ஸ்டேபிள்டாக தான் வந்து இருப்பாங்க அந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் வரைக்கும். பிகாஸ் ஏன்னா இட் இஸ் லைக் அந்த ADHD குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்பொழுது இட் இஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு டைட்டான ஷூவை போட்டிருக்கீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, இல்லை வெளியே போயிட்டீங்க அப்படின்னா எப்படா வீட்டுக்கு வந்து நம்ம அவுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா? அதுதான். ஸோ ஸ்கூல் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒபீடியண்ட்டாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக தான் ஃபீல் ஆவாங்க. பிகாஸ் ஏன்னா எமோஷ்னலி அங்கே அவங்களோட எமோஷனல் ஃபயரிங்ஸை, டேண்ட்ரம்ஸையும் அவங்க வந்து த்ரோ பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற குழந்தைங்க டெஃபினெட்லி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லைங்கிறப்ப இட்ஸ் லைக் கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும். ஸ்கூல்லையுமே வந்துட்டு அந்த பிஹேவியர் பேட்டர்ன் மாறாது, வீட்லையும் மாறாது. இன்னும் ஒரு சில குழந்தைங்க வீட்டில் நல்லா இருப்பாங்க, ஸ்கூலில் போனால் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஸ்கூலில் அடாப்டேஷன் கிடைக்கிற குழந்தைங்க டெஃபினெட்லி டீச்சர்ஸ் கிட்ட, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, ஈவன் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்டலாம் நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. காரணம் பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டிஷனிங் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். பட் வீட்டில் அவங்க ஒன்ஸ் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்து ஸ்டெப் இன் ஆன உடனே அவங்க பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வீடு, உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டும் நீங்களும் தான் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது உங்கள் வீட்லேயும் உங்ககிட்ட மட்டும்தான். ஸோ அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ நம்மளோட இடத்துல நம்ம ரொம்ப ஹாயாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம நினச்ச மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கணுங்கிறத ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஜென்ரலாக நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸோ இப்போ அந்த குழந்தைக்குமே வீட்டுக்கு வந்த உடனே இட் இஸ் லைக் வந்து த ஹோல் டே இந்த ஸ்கெட்யூல்டு பாட்டில் டப்பாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு அவங்களுடைய பேட்டர்ன் எப்படியெல்லாம் இருக்கோ அப்படி தான். மேலே ஏறி குதிக்கணுமா குதிப்பாங்க, சத்தம் போடணுமா ஓடணுமா எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் ஏதாவது இன்டரப்ட் பண்ணால் உங்கள் மேலே அந்த மெல்டவுன், அக்ரெஷன் எல்லாமே உங்கள் மேலே தான் வந்துட்டு வரும் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாமே இருக்குது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு வந்தால் அவன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான், அதெல்லாம் பண்ணுறான்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. உங்களால் சில நேரங்களில் ஹேண்டில் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் குழந்தையுடைய பிரெயின் பேட்டர்ன், ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்,
ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டிங்கிறது ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன். ஸோ அவங்களுடைய புரிஞ்சுக்கிற விதம், ப்ராசஸ் ஆகுற விதத்தில் மாறுபாடு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஒரு ஏடிஹெச்டி தெரப்பி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தெரப்பிஸ்ட் டெஃபினெட்லி என்ன மாதிரியான பேட்டர்னுக்கு கீழே ஃபாலோ ஆகுறாங்க, என்ன மாதிரியான சிம்டம்ஸ் கரண்ட்லி அவங்க கிட்ட ஹையாக இருக்குது, லோவாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்கிற சில மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான டெஃபினெட்லி தெர் ஆர் நெசசரி பவுண்ட்ரிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். லைக் அதுக்காக அவங்களுக்கு சீக்கிங் இருக்குது, சில பேட்டர்ன் சேஞ்சஸ் வந்து இருக்குங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட முடியாது. அவங்களுக்கு நெசசரியான பவுண்ட்ரிஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதே சமயம் சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. உங்கள் குழந்தை அவங்களா வந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி அந்த மாதிரி இருக்கும் பொழுதுமே ஈஸியாக அவங்களுடைய காம்னஸை வந்து பில்டு பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், வீட்டுக்கு வந்தால் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கான். ஈவன் நான் வேறு பேர்கிட்ட டீச்சர்ஸ் கிட்டலாம் சொன்னால் கூட அவன் அப்படியா இருக்கான்னு கேட்பாங்க. பட் நான் என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து என்கிட்ட ஏன் சொல் பேச்சை மட்டும் கேட்க மாட்டேங்கிறான், என்கிட்ட கோவப்படுறான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஒன்ஸ் உங்கள் ஏடிஹெச்டி குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது நான் ஜென்ரலாக என்னுடைய எக்ஸ்க்ளூசிவான டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஒரு வேளை ஏன்னா இது ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோங்க, எங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணினாலுமே எங்களுக்கு பெருசாக சேஞ்ச் தெரியல, அவங்ககிட்ட மாற்றம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ப்ரொஃபஷனலோட சப்போர்ட், இண்டிவிஜுவலைஸ்டான ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை மீட் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ இதுக்கு நாங்கள் இன்னும் பெட்டராக அந்த பிரைன் ப்ராசஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு, அந்த பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் இண்டிவிஜுவலைஸ்டு ஒன் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் எங்ககிட்ட புக் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ டெஃபினெட்லி வி ஆர் அவைலபிள். உங்கள் குழந்தைக்கு இண்டிவிஜுவலைஸ்டாக என்ன பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறது நம்ம ஒன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அஸ் அ பேரண்டாக நம்ம வந்த உடனே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக செய்யணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கும்போது தப்பு கிடையாது. பட் ஏடிஹெச்டி குழந்தைய பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்கெடியூல் வரைக்கும் அந்த அந்த டியூரேஷனில் அவங்க வந்து ரொம்ப டைட்டாக தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடாப்டட்ல வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கோ, ட்ரெஸ் கழட்டி வச்சிரு, ஐடி கார்டு கழட்டி வச்சிரு, ஷூவை ரேக்கில் வச்சிரு, பேக் எடுத்து வை, லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவங்க கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது டெஃபினெட்லி மெல்டவுன் காமாக இருக்க மாட்டாங்க. அண்ட் அகெயின் வந்த உடனே ஹோம்ஒர்க் என்ன, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அது இப்படி இது அப்படி நீங்கள் கொஷின்ஸ் நிறைய கேட்கறது மூலியமாகவும் நிறைய வந்து வேலைகள் சொல்லி அவங்களுக்கு வந்து பேக் டு பேக் மறுபடியும் அந்த ரொட்டீன்லேருந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணும்பொழுது ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ டோட்டல் கொலாப்ஸ். அவங்க கண்டிப்பாக வந்து காம்னஸ் இருக்காது, உங்கள் குழந்தைகிட்ட அக்ரெஷன் அதிகமாகும். ஸோ இதை நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ இன்ஸ்டீட் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே ஒரு 30 to 60 minutes வந்து ஃப்ரீ ஆஃப் ப்ளே பண்ண விட்டுருங்க. தட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் பிளே. ஸோ அது வந்து நல்ல கிராஸ் மோட்டார் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற மாதிரியான பிளேவா, ஈவன் நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் கூட கூட்டிகிட்டு போகலாம். இல்லை உங்களாலேயே பர்சனலாக உங்கள் குழந்தை கூட நல்லா ட்ரெயின் பண்ணி விளையாட முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் என்கரேஜபிள். நீங்கள் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஸ்விம்மிங் மாதிரி, வாக்கிங், சைக்கிளிங், ரன்னிங், ஈவன் பேஸ்கெட் பால், அந்த மாதிரி லைக் வந்து நல்ல ஹெவியாக கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி, எனர்ஜி ரிலீஸ் ஆகிற மாதிரியான ஆக்டிவிட்டிகள் ஃபஸ்ட் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு வந்துட்டு உங்கள் குழந்தைகிட்ட ஒரு 15 minutes வந்து நீங்கள் உங்களுடைய அட்டென்ஷனை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தேவையான அட்டென்ஷனை நீங்களாக வாலண்டியராக போயிட்டு கொடுத்துட்டு அவங்க செய்கிற வேலைகளையோ இல்லை அவங்க பண்ணுற விஷயங்கள கூட போயிட்டு உங்களுடைய அட்டென்ஷனை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது ஸோ இன்னும் கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. தேர்ட் ஒன், விஷுவல் ஸ்கெட்யூல். ஸோ இந்தந்த டைமுக்கு இதெல்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமில் ஸ்நாக்ஸ் டைம், ப்ளே டைம், ஆக்டிவிட்டி டைம், டின்னர் டைம், ஸ்டடி டைம், ஸ்லீப்பிங் டைம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விஷுவல் ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலயமாகவும் அவங்களுக்கு வந்து இந்த டைமில் நம்ம இது பண்ணணும், இவ்வளோ பிரேக் கிடைக்குதுங்கிறது மென்டலி தே கேன் ப்ரிப்பேர். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஸ்டடி ஹவர்ஸ், இங்கே தான் மெயின் ப்ராப்ளமே அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணி அவங்களுடைய ஹோம் ஒர்க்கை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து உட்காந்தா முடிச்சு கொடுத்துடணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அந்த குழந்தையுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு அவங்களுடைய அட்டென்ஷனை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஹோம் ஒர்க் ரொட்டீனை ஒரு ஸ்கெடியூல் போட்டு அதுக்கு வந்து நீங்கள் இடையில நிறைய பிரேக்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய வேறு வேறு ஆக்டிவிட்டிலையோ இல்லை பிளேலையோ சும்மா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்கேஜ் பண்ணி இடையில நீங்கள் பிரேக் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு
பிரேக் கொடுத்தாவே அவங்களுடைய பிரெயினுக்கு வந்து ஒரு ரீசெட் மாதிரி தான். ஸோ அகெயின் தே கேன் கம் பேக் அண்ட் ஃபோக்கஸ் ஃபார் சம் மோர் மினிட்ஸ். ஸோ இடையில இடையில நீங்கள் பிரேக் கொடுத்தா உங்களுடைய ஹோம் ஒர்க்குக்கு, ரைட்டிங்க்கு, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கும் பொழுது டெஃபினெட்லி அவங்கக்கிட்ட இந்த அக்ரெஷனுடைய அளவு குறையும். படிப்படியாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுடைய ரொட்டீனில் அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு ஜென்ரலான ஒரு டிப்ஸ். பட் உங்கள் குழந்தைக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா வெல் குட். இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான உங்கள் குழந்தையுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா டெஃபினெட்லி உங்களுடைய ஏடிஹெச்டி குழந்தையையும் நீங்கள் காமாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் மாற்ற முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தை, ஆட்டிசம் இருக்கிற குழந்தையுடைய பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.